என்னன்னு கேட்குறேன். பரிசுத்தோட நீங்கள் போங்க 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 போங்க, இப்படி போக வேண்டாம், இப்படியே போயிருங்க, ஸ்ட்ரைட்டாக பள்ளியாடி போய் அங்கே ஓடிடுவோன்னு ஓடி தப்ப வைத்தாள் இந்த மனைவி. என்ன நடந்தது என்பது அவள் சொல்லுவாள். கம் ஹியர், உள்ளதை உள்ளபடியாக சொல்லு. நாங்கள் புத்தகத்தை கொடுக்க ஆரம்பித்ததுமே 4 பேர் வந்தாங்க. வந்ததும் இந்த புத்தகம் எங்கே கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. புத்தகம் ஒரு புக்கு கூட அதுக்கப்புறம் கொடுக்க விடல. உடனே சபை போதகர் அவர் வந்தார். வந்து சொன்னார், நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கிறத நீங்கள் பிடிச்சிட்டு போகிறதுக்கா, ஒரு புக்கு இங்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் வாரிட்டு வந்தோம். வாரிட்டு வந்தோமா, வாரி போட்டாங்க. எல்லாம் அவங்களே வாரி போட்டாங்க, நாங்களும் வாரி போட்டோம். அவங்களும் எங்களை துரத்தியே விட்டுன்னு அந்த இடத்த விட்டு, ஒரு புக்கு கூட இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு. அல்லேலூயா. அப்போ சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு சபை போதகனை தடுக்கிறார் சொன்னால், நான் இன்றைக்கு சொல்கிறேன், நீராய அந்தி கிறிஸ்து. உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. மட்டுமல்ல, மைக்கிலையும் பிரசங்கம், ஜிபிஆர்க புத்தகத்தை எல்லாம் வாங்கி படிக்காதீங்கன்னு. ஆனால் கிறுக்கு பிடிச்ச விசுவாசிகள், நாங்கள் மார்த்தாண்டத்தில் வந்து சபை விட்டு போகும்போது புக்கை கொடுத்தா ஒரு லேடிஸ் கூட வாங்க மாட்டாங்க. உபவாச கூட நடக்கும்போது இயேசு பெரியவரா வேண்டாம், ஜீவோலி ஜபக்கவரமா வேண்டவே வேண்டாம், ஒரு முறை படித்தா உன் பாவம் உன்னை விட்டு போகும். இல்லைனா பாவம் செய்ய நீ யோசிப்ப. அல்லேலூயா. ஒரு புத்தகத்தோட கொடுக்க விடாமல் இன்னொரு உபவாச கூட்டத்தில் பள்ளியாளியை நற்செய்தி கூட்டம் நடக்குது, அங்கேயும் புத்தகம் கொடுக்கணும், அங்கேயும் துரத்திட்டாங்க, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ அறிவிப்பை வெளியிடும் பொழுது, அதை கொடுக்கும் பொழுது இலவசமாக தானே கொடுக்குறோம், காசுக்காயாக கொடுக்குறோம். அதை ஊழியக்காரர்களே தடுக்கிறார்கள் சொன்னால், உண்மையிலே அந்தி கிறிஸ்துக்கள் கர்த்தாக்கள் நீங்கள் தான். அங்கே போகிறவங்க வாழ்க்கையிலே உருப்பட முடியாது. இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். ஏனென்றால் நீங்களும் அந்தி கிறிஸ்துவாக மாறிடுவீங்க. எந்த பிரமாணத்தை உட்கொள்ள முடியாது. சபையில் போகலாம், உண்டியெல்லாம் போடலாம், கையை தட்டலாம், வரலாம். உனக்கு டூப்ளிகேட் சர்பத்தினுடைய ஆவி உள்ள வந்து நிற்கும், அவ்வளோதான். அந்த ஆவியை துரத்தணும்னா இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவன் தான் வர வேண்டும். உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னும் அவரை குறித்து ஏகப்பட்ட காரியங்கள் உண்டு, அது ஒரு நற்செய்தி கூட்டத்திலே அறிவிப்பேன். உற்சவமாக கையை தட்டுங்க. நான் பயந்தவன் அல்ல. டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி புதிய திருமண மண்டபத்தில் வைத்து ஒரு மகாபரிய நற்செய்தி கூட்டம் நடக்கப் போகிறது. நம்முடைய முதல் நற்செய்தி கூட்டம். அல்லேலூயா. 27, 28, 29, 30, 35 நாட்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள். அல்லேலூயா. ஜீவோலியினுடைய 3வது நற்செய்தி கூட்டம். ஏன்னா முதல் நற்செய்தி கூட்டம் அறிவித்தோம், சுனாமி வரும் என்று சொன்னோம். போலீஸும் மயக்க பிடிங்கிட்டு போச்சுது. இதே இடத்துல தான் கீழே கட்டாந்தரையில் 2வது உபவாச கூட்டம் நடத்தவங்க என்ன பிடிச்சி கொண்டு போனாங்க. இனி 3வது உபவாச இந்த நற்செய்தி கூட்டம் எங்கே நடக்க போகுது? சீயோன் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறும். 5000 பேர் கிட்டத்தட்ட உட்காரலாம். உற்சாகமாக கையை தட்டலாம். இந்த கட்டிடம் கர்த்தருடைய கட்டிடம். யாரிடத்துல இருந்தும் காணிக்க வாங்கல. எந்த ஊழியக்காரனாக செய்ய முடியுமா? செய்ய முடிஞ்சிருக்கா? இன்னைக்கு வரைக்கும் முடியல. இதுவே தேவன் என்னிடத்தில் பிரகாசிக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கர்த்தாக்களின் ஆவி இப்படி அநேக இடத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் யாருன்னு அவர்களுக்கு தெரியாது. இதுதான் சப்ஜெக்ட். சரி, 4 மாடிக்கு போனோம். திருச்செந்தூர் தாண்டி அந்த வள்ளியூர் தாண்டி ரிட்டர்ன் ஆகும்போது கொண்டு போகிற புத்தகத்தை அப்படியே திரும்ப கொண்டு வருவோன்னு தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அது 2017 தான். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், புத்தகத்தை வெளியிட விடமாட்டார், ஊழிய போதகரை தடுப்பார் என்று கர்த்தர் என்னிடத்தில் பேசுகிறார் என்று சொன்னான்.
உடனே அப்பவும் சொன்னோம், ஓ அவர் எவ்வளோ பெரியவர், அதெல்லாம் தடுக்க மாட்டார், அதெல்லாம் தடுக்க மாட்டார். என்னாச்சு? மைக்கில் கூவி கூவி கூப்பிட்டாங்க. அதான் பாருங்கள், அங்கே போகிறாங்க, இயேசு பிரியர் புக்கு அங்கே போகுது, ஓடிப்போங்க வாலண்டியர்ஸ், என்ன பண்ணுறீங்க, தடுத்துருங்க தடுத்துருங்க. 2 மூட்டை புத்தகத்தை சர்ச்சுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போங்க, இங்கே போங்க இங்கே போங்கன்னு எத்தனை பேர் அங்கே இருக்கிற விசுவாசிகள் ஒரு ஆள் உண்டு சாட்சிக்கு. இவர் சொன்னால் அவன் செட்டப்பு சாட்சின்னு வரும். இங்கே மதுனுடைய தாய் இருந்தால் எளிமை நில்லுங்க. அல்லேலூயா, வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க. என்ன பாசிங்க தள்ளாடி தள்ளாடி வாரியா? அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு உங்கள் பாணியில் சொல்லுங்கள். 4 மாடி தான். மைக்கில் சொல்லுங்கள், புத்தகத்தை கொடுக்க விட்டாங்களா அப்படின்னு. நானும் என்ன மகளும் பாஸ்டர் மனைவி, அந்த இன்னொரு பையன் ஒரு பாஸ்டர், அதெல்லாம் சொல்லண்டா. புத்தகத்தை கொடுக்க விட்டாங்களா? கொடுக்க போன இடத்துல எங்களை புக்கு போட விடாமல் எங்களை விரட்டி அடிச்சாவா. நாங்கள் திருப்பி பாஸ்டர் வண்டியை திருப்பி நாங்கள் கொண்டு போய் போட போனோம். எங்களை போடவே விடையில்லை. திருப்பி நாங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு தெரியாது, அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்துருந்துட்டு நாங்கள் கொஞ்சம் புக்கு போட்டுக்கிட்டு அதுவும் பிறகு சாயந்தரம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். எங்களை விரட்டி எங்களை ஒரு புக்கு கூட போட விடாமல் எங்களை போட்டு விரட்டினாவா. போதும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதுக்கு பிறகு 2 பேர் இங்கே சவால் விட்டு போனாங்க புத்தகம் கொடுக்குறதுக்கு. நீங்கள் தானே பண்ணீங்க பிரதர்? அது அங்கே நின்று சொல்லுங்கள். அதை தாண்டி கொடுத்தீங்க. பிறகு என்ன சொன்னாங்க? அவங்க ஃபைனல் உங்களை பிடிச்சிக்கிட்டே உள்ள போனாங்க. அடி வாங்க வந்து நல்லது, உட்காருங்க. இல்லையா? ஆகவே கர்த்தருக்கு இவங்க ஊழியம் செய்யலை, கர்த்தாக்களுக்கு செய்கிறாங்க. இப்போ இந்த செய்தியை கேட்டு நீ கொஞ்ச நாள் ஃபோன் எடுக்க முடியாது. எனக்கு அடியாள்கள் வச்சு நிறைய தருவாங்க, டோஸு செம தருவாங்க. இதில் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஊழியங்கள் எல்லாம் நடக்குது. அல்லையிலே ஒரு சும்மா கையை தட்டுங்க. அதான் அடிக்கடி தான் சொல்லுவேன், நானே நெருப்பை வார்த்து நானே முட்களை போட்டு அதில் நடக்கிற ஊழியம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுவதை சொல்லுகிற ஊழியம். அல்லேலூயா. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். ஆகவே நான் இந்த வேதவசனத்தின்படியாக சொல்லும் பொழுது இவர்களுக்கு அந்த தேவ ஞானம் இல்லை, கர்த்தரை அறிகிற அறிவில்லை. ஆனால் சுவிசேஷ தாகம் உண்டு, நான் அதெல்லாம் மறுக்கலை. இப்போ மோன்சி லாசரஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் வரலன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு? ஒரு பக்கம் இது இருக்கட்டும், அது எனக்கு விரோதமான காரியம்னு வைத்துக்கொள்வோம். இவர்கள் சுவிசேஷம் அறிவித்ததுனால தான் நிறைய பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், அது உண்மை. நிறைய பேர் இயேசு கிறிஸ்து அறிகிறார்கள், அது உண்மை. ஆனால் மெய்யாய் என்ன? அதான் மேட்ரு. சுவிசேஷம் இவர்களாலும் பரப்பப்படுகிறது, அதை மறுக்க முடியாது. அந்த விதத்தில் அவளுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாம். ஆனால் தேவனை மெய்யாய் தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி ஈன புத்தி அவளுக்கு வருகிறது. என்ன பயம்? சபை கிழிஞ்சிருமோ, சபை மக்கள் ஓடிடுவாங்களோ, தசமமாக வேற சபைக்கு போயிருமோ என்ற பயம். அப்போ காணிக்கை கொள்ளைக்காரர்கள் என்று நான் உங்களை குற்றம் சாட்டலாம் அல்லவா? ஏன் அந்த 4 மாடி சபையிலேருந்து 2 பேர் இங்கே வந்தாங்க, ஊழியக்காரங்க. ஒரு ரிக்வெஸ்ட் கொண்டு வந்தாங்க, பிரதர் அண்ணன் சொல்லியிருக்காரு, தயவு செய்து இந்த புத்தகத்தை எங்கள் சபைக்கு கொண்டு வந்துடாதீங்க. அண்ணன் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு அவர் எக்ஸ்ட்ரா வேறு சொல்லி அனுப்பினாருன்னு. அப்படியே சொன்னார். ஓகே, அவர் நான் சொன்னால் கேட்பேன்னு சொல்லி அனுப்பியிருக்காருல்ல, ஓகே. இன்னும் அந்த பக்கம் வரல. 2017க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஜீவொளி ஜெபகோபுரம் புத்தகம் அந்த சபைக்கு போனதே கிடையாது.
அவருடைய வேண்டுதல். கர்த்தர் கையளித்தார், அவ்வளோதான். ஆனால் என்னைக்காவது தொலைக்காட்சி ஆரம்பித்தா முதல்ல கிழிக்கிறது அங்கே தான் சொன்னேன். அதே மாதிரி தான் கிழிச்சு கிழிச்சு வந்திருக்கிறேன். உற்சவமாக கையை தட்டுங்க. ஆனால் கர்த்தருக்கு வேலை செய்யணும், கர்த்தாக்களுக்கு அல்ல, தேவர்களுக்கும் அல்ல. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற சாதாரண காரியம் அல்ல. நெருப்புக்குள்ளே நின்று வேகாமல் ஊழியம் செய்யணும். முள்ளுக்குள்ளே நின்று ரத்தம் சிந்தாமல் ஊழியம் செய்யணும். ஆனால் அதுக்கு பதிலாக இருதயத்தையும் உள்ளத்தையும் கிழித்து கோடு போட்டுருவார் ஆண்டவர். அப்போ தான் உங்கள் வலிகள் எங்களுக்கு தெரியும். 24 மணி நேரம் சாப்பிட்டு கொழுத்து நல்லா தூங்குனா உங்களை குறித்து எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் இருதய பாரத்தோடு கூப்பிடுவீங்க, இருதய பாரத்தோடு கூப்பிடுவீங்க. நான் ஒரு கொடீஸ்வரனாக இருந்தால் எப்படி உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியும். ஆகவே தான் ஊழியக்காரில் ஆண்டவர் இப்படி வச்சுருக்கிறார். பார்வைக்கு செம்மையாக வச்சுருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய கோடுகளை போட்டு வச்சுருப்பார் ஆண்டவர், பெருக்கலும் கூட்டலும் எல்லாம். அல்லேலூயா. ஏன்னா என்னை பின்பற்றுகிறவன் என் சிலுவையை சுமந்து கொண்டு தான் வர வேண்டும். ஆனால் கர்த்தாக்களை பின்பற்றுகிறவனுக்கு எந்த சிலுவையும் இல்லை. எத்தனை உண்டியல் பட்டி வச்சாலும் அவளுக்கு நிறையும். ஏன்னா அங்கே பொருத்தனையே கேட்க மாட்டாங்க. பொருத்தனை நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, பைபிளில் இல்லாத சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பொருத்தனை பண்ணக்கு பைபிள் சொல்லவே இல்லை. பொருத்தனை பண்ணாத அப்படி தான் சொல்லியிருக்காரு. பொருத்தனை கர்த்தர் கேட்பார். உன்னுடைய பிரைட்டுக்கு, உன்னுடைய ஃப்யூச்சருக்கு, உன்னுடைய எதிர்காலத்திற்கு, உன்னுடைய படிப்புக்கு, உன்னுடைய அறிவுக்கு, உன்னுடைய சுகத்துக்கு, சமாதானத்துக்கு, அதை அவர் கேட்பார். எங்கள் மூலம் தான் கேட்பார். அதான் சொல்லுவோம். அது எந்த பணக்காரனை வச்சும் சர்ச்சை கட்ட மாட்டார். ஏன்னா பணக்காரன்னு பரலோகம்னு சொன்னார். ஆனால் ஒன்றும் இல்லாத கடன்காரில் தான் ஆண்டவர் நல்லா சோதிப்பார். என் பிள்ளைகளை நான் சோதிப்பதை அன்றி வேறு யார் சோதிக்க முடியும்? சோதிக்க சோதிக்க புடமுட நீங்கள் தொலங்குவீர்கள். தங்கத்தை கையில் வச்சுருந்தா கழுத்தில் போட முடியாது. அதை நெருப்பில் போட்ட பிறகு கழுத்தில் போட்டு பாருங்கள், அதுக்கு மார்க்கெட்டே வேற. உற்சவமா கையை தட்ட. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாய் சோதிக்கப்படுவார்கள், நன்றாய் புடமுடப்படுவார்கள், நன்றாய் புடமுடப்படுவார்கள். இந்த ஊழியத்தில் வந்தால் உங்களுக்கு என்ன உண்டு? அதனால் வராமல் இருக்கிறது நல்லது. வந்தால் சோதனை உண்டு, வேதனையும் உண்டு, தரித்திரமும் உண்டு, துக்கமும் உண்டு, கஷ்டமும் உண்டு, புடமுடுதலும் உண்டு, பாவத்தை பிடுங்குதலும் உண்டு, சாபத்தை பிடுங்குதலும் உண்டு. கடைசியில் ஆசீர்வதித்து அனுப்புவார். விரும்பினால் வாங்க, உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன், நான் உன்னை களி கூறு களி கூறு, கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. களி கூறு என் மகளே, களி கூறு என் மகனே. ஆமேன் சொல்லுங்க. ஒரு முறை கோவை மாவட்டத்துக்கு போகிறோம். புத்தகமாக இதே மாதிரி வண்டியில் புத்தகங்களெல்லாம் போட்டு கொண்டு போகிறோம்.
ஒரு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. அங்கே புறஜாதி மக்கள் உடனே டெலிஃபோன் பண்ணி ஒரு கூட்டம் காவல்துறையினரை வரவழைத்தார்கள். நடு ரோட்டிலே எங்கள் வாகனம் பிளாக் செய்யப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் புத்தகத்தை வாங்கி, இங்கெல்லாம் புத்தகம் கொடுக்க முடியாது, இங்கெல்லாம் ரீஜியன் ப்ராப்ளம் இருக்கிறது, ஓடி போயிருங்கன்னு சொன்னார்கள். ஹல்லேலூயா. உடனே அந்த புத்தகத்தை செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அவங்க யாருக்கெல்லாமோ அனுப்புனாங்க காவல்துறை அதிகாரிகளிடம். நாங்கள் வாகனத்திலேயே அமர்ந்திருந்தோம். சிறிது நேரம் தாண்டி ஒரு தகவல் வந்தது, அவர்களை போக விடுங்கள். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவை இந்த ஊழியத்துக்கு ராஜாக்களும்